T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்கிறது இந்தியா. 8வது முறையாக T20 உலகக்கோப்பையில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் அணி தோல்வி அடைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஆடப்பட்ட லீக் ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் சேர்த்தது. 176 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய பாகிஸ்தான் அணி படு தோல்வி அடைந்தது. 18 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த பாகிஸ்தான் அணி 114 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. இதன் மூலம் இந்தியா 61 ரன்கள் வித்தியாசத்தில் T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் 8வது முறையாக பாகிஸ்தானை வீழ்த்தி இருக்கிறது இந்தியா. தற்போது வெற்றி களிப்பில் இலங்கை கொழும்புவில் இருக்கக்கூடிய பிரேமதாசா மைதானம் களை கட்ட தொடங்கி இருக்கிறது. ஆட்டம் பாட்டத்துடன் இந்திய ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் விறுவிறுப்பாக ஆட்டம் செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 18 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து பாகிஸ்தான் அணி 61 ரன்கள் வித்தியாசத்தில் படு தோல்வி அடைந்திருக்கிறது. நடப்பு தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. விறுவிறுப்பாக செல்லும்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட இந்த போட்டி 61 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. சூப்பர் 8 சுற்றுக்குள்ளேயே நுழைந்திருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள். T20 உலகக்கோப்பை தொடரோட லீக் போட்டியில இந்தியா கிட்ட பாகிஸ்தான் படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சாதாரண தோல்வி கூட இல்ல, படு தோல்வி. 61 ரன்கள் வித்தியாசத்துல பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தி இருக்கு. கொழும்பு பிரேமதாசா மைதானத்துல தான் இந்த போட்டி நடந்துச்சு. ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப எக்கச்சக்கமான கணிப்புகளுக்கு மத்தியில தான் இந்த போட்டி நடந்துச்சு. அதாவது பரம வைரிகள் அப்படின்னு பாகிஸ்தான் இந்தியாவும் கிரிக்கெட்ல சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் நடந்த இந்த போட்டி மிகவும் ஒரு தரப்பாவே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த போட்டியில பார்த்தோம்னா குறிப்பா பாகிஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி அவங்க கேப்டனான சல்மான் அலி ஆகா முதல்ல பவுலிங் தேர்வு செய்யறதா அறிவிச்சாரு. இதன்படி இந்தியா முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. ஆனா இந்தியா அன்னைக்கு பார்த்தோம்னா ஆரம்பத்திலே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா தொடக்க வீரரான அபிஷேக் சர்மா ரன் ஏதும் எடுக்காம ஆட்டம் இழந்தாரு. இருந்தாலும் மற்றொரு தொடக்க வீரரான இஷான் கிஷான் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அவர் ரொம்ப சிறப்பா விளையாடி அரை சதம் அடிச்சாரு. அவர் 40 பந்துல 77 ரன்களுக்கு வச்சு இந்தியாவுக்கு ஒரு வலிமையான ஒரு தொடக்கத்தை கொடுத்துட்டு போனாரு. இதுக்கப்புறம் இடையில திலக் வர்மா மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு பாட்டை சமைக்க இந்திய அணியானது 20 ஓவர்கள்ல 7 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்கள் எடுத்துச்சு. கொழும்பு பிரேமதாச மைதானம், அதாவது பவுலர்களுக்கும் சாதகமான மைதானம் சொல்லலாம். அதாவது அந்த மைதானத்துல நீங்க அதிக அளவுக்கு ரன்கள் பெருசா குவிக்க முடியாது. 200 250 பொதுவாக T20 தொடர்களை தற்போது அளிக்கப்பட்டு வந்தாலும் கொழும்பு மைதானம் பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் 2 பேருக்கும் ஈக்குவலா ஒரு ஃபேவர் தர ஒரு மைதானமா பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் இந்திய அணி 175 ரன்களுக்கு 7 விக்கெட் இழப்புக்கு எடுத்து 176 ரன்கள் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு டார்கெட் செட் பண்ணாங்க. தொடர்ந்து 176 ரன்கள் இலக்கை நோக்கி பாகிஸ்தான் இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தான் அணிக்கும் ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி அளிக்க விஷயமா அந்த அணியோட தொடக்க வீரரான ஃபர்கான் ரன் ஏதும் எடுக்காம ஹர்திக் பாண்டியா வீசின 10 ஓவர்லயே ஆட்டம் இழந்தாரு. இதே போல மற்றொரு தொடக்க வீரரான சயீம் வைபவ் தன்னோட முதல் ஓவர்ல பும்ரா வெளியேற்றினாரு. அதே ஓவர்ல பும்ரா இன்னொரு விக்கெட்டையும் அவங்க கேப்டனான சல்மான் அலி அகாவோட விக்கெட்டையும் வீழ்த்த ஆரம்பத்திலே பாகிஸ்தான் ஒரு பெரிய செட்பேக்கை சந்திச்சு. அதுக்கப்புறம் முன்னாள் கேப்டனான பாபர் அசாம் அவரும் தற்போது பெரிய அளவுக்கு ஃபார்ம்ல இல்லாத சூழல அவரு அக்சர் பட்டேல் கிட்ட அவுட் ஆனாரு. தொடர்ந்து உஸ்மான் கான் மற்றும் ஷதாப் கான் 2 பேரும் ஒரு முனையில நின்று ஆனாலும் மறுமுனையில விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. இந்திய ஸ்பின்னர்கள் மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்தி பாகிஸ்தானுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல பாகிஸ்தான் 100 ரன்களே கடக்காதாங்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவனிச்சு. இருந்தாலும் அந்த அணி ஏதோ தட்டுத்தடு மாதிரி 100 ரன்கள் கடந்து தற்போது 18வது ஓவர்ல 114 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிருக்கு. இந்த போட்டியில 61 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி அபார வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. குறிப்பா இந்திய அணியோட பவுலர்கள்ல எல்லாருமே ஒரு சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் வீழ்த்திருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா 2 விக்கெட், அக்சர் பட்டேல் 2 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட். இது மட்டும் இல்லாம திலக் வர்மா, அதாவது பேட்டரான திலக் வர்மா பவுலிங் வீசி அவரும் ஒரு விக்கெட் வீழ்த்தினாரு. போட்டியில 61 ரன்கள் வித்தியாசம் அபார வெற்றி பெற்ற இந்தியாவுக்கு இது நடப்பு T20 உலகக்கோப்பை தொடர்ல 3வது வெற்றியா பார்க்கப்படுது. இந்த 3வது வெற்றி ஹாட்ரிக் வெற்றியை வசப்படுத்த இந்திய அணியானது சூப்பர் 8 சுற்றுக்கும் ஏ பிரிவுல இருந்து சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறி இருக்கு. அதாவது இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. இது மட்டும் இல்லாம T20 உலகக்கோப்பை வரலாற்றுல இது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பதிவு பண்ற 8வது வெற்றி. 8 முறை இரு அணிகளும் 9 முறை விளையாண்டுருக்காங்க. இதுல 8 முறை இந்தியா வெற்றி வசப்படுத்திருக்கு. ஒரே ஒரு முறை தான் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்கு. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா கடந்த ஆசிய கோப்பை தொடர்லயே இந்திய கேப்டனான சூரியகுமார் யாதவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அதாவது ரைவல்ரின்னு சொல்றாங்க. ரைவல்ரினா
2 டீமே வந்து செம்மையா டஃப் கொடுக்கணும், 2 டீமே வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும். ஆனா வந்து தொடர்ச்சியா நாங்க மட்டும் தான் வெளிப்படுத்திட்டு எதிர்த்தரப்பு கிட்ட அப்படி வரதில்லை, நாங்க இதை வந்து ரைவல்ரியா பார்க்க மாட்டோம் அப்படின்னு கேப்டன் சூரியகுமார் யாதவ் சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட இதை வந்து மெய்ப்பிக்கிறதுமே இது வந்து மிக மோசமான அளவில் பாகிஸ்தான் விளையாண்டு படுதோல்வி அடைஞ்சு போட்டியில தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இது வந்து அந்த அணி ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் பார்க்கப்படுது. இந்திய ரசிகர்கள் வந்து இந்திய அணியோட வெற்றியை வந்து நாடு முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க. நன்றி பாலாஜி எங்களுடைய தகவல்களுக்கு. T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்கிறது இந்தியா. தற்போது இந்திய ரசிகர்கள் உற்சாகமாக பட்டாசு வெடித்து கொண்டாடி வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.